ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பகவத்கீதை 4வது அத்தியாயம் 38வது பதம். பகவத்கீதா 4.38. நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரம் இஹ வித்யதே தத் ஸ்வயம் யோக சம்சித்த காலேனாத்மனி விந்ததி. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். ந இல்லை, ஹி நிச்சயமாக, ஞானேன ஞானத்துடன், சத்ருஷம் ஒப்பிடுகையில், பவித்ரம் புனிதமானது, இக இவ்வுலகில், வித்யதே இருக்கின்றது, தத் அது, ஸ்வயம் தானே, யோக பக்தியில், சம்சித்தக பக்குவம் அடைந்தவன், காலேன காலப்போக்கில், ஆத்மனி தன்னில், விந்ததி அனுபவிக்கிறான். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஆச்சாரியர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு: இவ்வுலகில் உன்னத ஞானத்தை போல சிறந்ததும் தூய்மையானதும் வேறொன்றும் இல்லை. இத்தகு ஞானமே எல்லா யோகங்களின் முற்றிய பழமாகும். பக்தி தொண்டின் பயிற்சியினால் இதனை அடைந்தவன் காலப்போக்கில் இந்த ஞானத்தை தன்னில் அனுபவிக்கிறான். பொருளுரை: உன்னத ஞானத்தை பற்றி நாம் பேசுகையில் ஆன்மீக உணர்வின் அடிப்படையில் பேசுகின்றோம். உன்னத ஞானத்தை போன்று தூய்மையானதும் சிறந்ததும் வேறெதுவும் இல்லை. அறியாமையே நமது பிணைப்பிற்கு காரணம். ஞானமே நமது முக்திக்கு காரணம். இந்த ஞானம் பக்தி தொண்டின் பழுத்த பழமாகும். உன்னத ஞானத்தில் நிலை பெறும் போது அமைதியை வேறெங்கும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் ஒருவன் அமைதியை தன்னிலேயே அனுபவிக்கின்றான். வேறு விதமாக கூறினால், ஞானமும் அமைதியும் கிருஷ்ண உணர்வில் முற்று பெறுகின்றன. இதுவே கீதையின் இறுதி முடிவு. ஹரே கிருஷ்ணன். இந்த ஸ்லோகா நம்ம எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்காரு இல்லைங்களா? நம்ம எதை தேடி அலையிறோமோ, எதுக்காக நம்ம இவ்வளவு சிரமப்படுறோமோ, கஷ்டப்படுறோமோ, அதுக்குண்டான சொல்யூஷனை இதுல பகவான் கொடுத்திருக்காரு இல்லைங்களா? இதுவ பிரபுபாத் சொல்றாரு, இதுவே கீதையின் இறுதி முடிவு அப்படிங்கிறாரு. இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இந்த உன்னத ஞானம் அப்படி என்ன எனக்கு பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். இந்த பகவத்கீதை ஆன்மீக ஞானம், ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதோ பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனாலயோ எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது, அதுக்குதான் பகவான் இத்தனை குளோரிஸ் சொல்லிட்டு இருக்காரு. மகாத்மியங்கள், உன்னத அறிவனுடைய மகாத்மியங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இவ்வுலகில் உன்னத ஞானத்தை போல சிறந்ததும் தூய்மையானதும் வேறொன்றும் இல்லை. இந்த உன்னத ஞானம் இதை விட சிறந்ததும் தூய்மையானதும் வேறொன்றும் இல்லை. எதனால இதை விட சிறந்தது எதுவும் இல்ல, இதை விட தூய்மையானது எதுவும் இல்ல. வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க, பவித்ரம், புனிதமானது. இந்த புனிதமானது எதுவுமே கிடையாது. மத்த ஞானத்தோட ஒப்பிடும்போது இதைய விட சிறந்ததும் புனிதமானதும் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதனாலன்னா, இது பகவான் கிட்ட இருந்து வந்த ஞானம். இது சாதாரண மனுஷங்களால, இந்த சோகால்டு குருகளோ சோகால்டு யோகிகளோ இவங்கெல்லாம் கொடுத்த ஞானம் கிடையாது. ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்து வர்றதுதான் உண்மையானதுன்னா, பகவான் கிட்ட ஆரம்பிச்சு கிடைக்க பெற அந்த ஆன்மீக ஞானம் தான் சிறந்தது, பிளஸ் தூய்மையானது. ஏன்னா யாரும் எந்த ஒரு கலப்படமும் பண்ண மாட்டாங்க. பகவான் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நமக்கு குரு சீடர் பரம்பரை மூலமா கொடுக்குறாங்க. பகவானுடைய சொற்கள் எப்படி பியூரானது, எப்படி பவித்திரமானது அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? பகவான் இந்த பௌதிக உலகத்தை சேர்ந்தவர் கிடையாது. இந்த பௌதிக உலகத்துக்கும் அவருக்கும் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது இல்லைங்களா? நம்மளும் அப்படிப்பட்டவங்க தான். நம்மளும் ஸ்பிரிச்சுவல் என்டிட்டிஸ் தான். நான் இந்த ஆத்மா அப்படிங்கிறத உணரும் போதுதான் நமக்கு இவரு சொல்ற மாதிரி இங்க பகவான் சொல்றாரு இல்லைங்களா, காலப்போக்கில் இந்த ஞானத்தை தன்னில் அனுபவிக்கிறான். இந்த ஞானத்தை அப்பதான் அனுபவிக்க முடியும். எப்போ?
நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிறத பிராக்டிஸ் பண்ணணும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரியலைஸ் பண்ணணும். நான் வந்து இந்த மெட்டீரியல் அ வேர்ல்டோட சம்மந்தப்பட்டவன் கிடையாது. ஐ அம் அ ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பகவான் வந்து நமக்கு இந்த ஞானத்த குடுத்துட்டு இருக்காரு. பகவானோட ஞானம் பியூர் ரொம்ப புனிதமானது. பியூரஸ்ட் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பகவான் வந்து ஆன்மீக உலகத்திலிருந்து இங்க வந்து லீலைகள் செய்யும்போது கூட, அவரு வந்து அவருடைய சுய ரூபத்தில் தான் ஸ்வரூபம். அவருடைய உண்மையான ரூபத்துல தான் வந்து இருந்து இங்க லீலைகள் செய்றாரு. அவருக்கு வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு வரும்போது, பௌதிக உடல் குடுக்கப்படுறது கிடையாது. ஸோ நம்மள மாதிரி பிறப்பு, இறப்பு அப்படிங்கிறது அவருக்கு கிடையாது. பகவானுக்கு அப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்அப்பியரன்ஸ். அவரு எங்க போகணும்னு நெனைக்கிறாரோ, அங்க போய் தோன்றுவாரு. அங்கருந்து அந்த லீலைகள் எல்லாம் முடிச்சுட்டு, அவரே வந்து டிஸ்அப்பியர் ஆகுறாரு. ஸோ இது வந்து பகவானுடைய அப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்அப்பியரன்ஸ் தான். ஸோ ஜென்மாஷ்டமி செப்டம்பர் 6 வரப்போகுது. ஸோ ஜென்மாஷ்டமி கூட எல்லாரும் நெனச்சுட்டு இருப்பாங்க. மத்தவங்கலாம் பக்தர்கள் அல்லாதவங்க எல்லாம் என்ன நெனைப்பாங்கன்னா, கிருஷ்ணரும் பிறந்தாரு. அவரும் வந்து பிறக்குறாரு. அவரும் இறக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆனா, பகவானுக்கு பிறப்பும், இறப்பும் கிடையாது. ம். அதுக்கப்புறம் அ அவர் வந்து இந்த பௌதிக உலகத்தோட அவருக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவருடைய உடல் பார்த்தோம் அப்படின்னா, ஆன்மீகமயமான உடல் அவருக்கு. ஸ்வரூபம் வந்து எப்படி அந்த ஆன்மீக உலகத்துல எப்படி இருக்காரோ, அதே உடல கொண்டு தான் இந்த பௌதீக உலகத்துக்கு வராரு. ஆனா, நம்மளால இந்த பௌதீக உடல வச்சுக்கிட்டு ஆன்மீக உலகத்துக்கு போக முடியுமான்னா, கண்டிப்பா போக முடியாது. இந்த பௌதிக உலகத்துக்கும், ஆன்மீக உலகத்துக்கும் இடையில வந்து விரஜா ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த விரஜா ரிவர் அந்த விரஜா ரிவர்ல குளிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள நம்ம என்டர் ஆவோம். ஸோ அப்படி என்டர் ஆகும்போது, நம்மளுடைய இந்த பௌதீக உடல் எல்லாமே போயிரும். இந்த பௌதீகமான களங்கங்கள் எல்லாமே இல்லாம நம்ம போகும்போது, அந்த விரஜா ரிவர்ல குளிச்சு போகும்போது, நமக்கும் 4 ஹேண்டட் ஃபார்ம்ல தான் நம்மளும் அந்த ஆன்மீக உலகத்துக்குள்ள என்டர் ஆவோம். இந்த பௌதீக உடல வச்சுட்டு நம்ம ஒருபோதும் என்டர் ஆக முடியாது. ஏன்னா, அது வேற. ஸோ எப்படி வந்து நம்ம இங்கிருந்து சந்திராயன் அனுப்புறாங்க, நிலவுக்கு போறதுக்காக அனுப்புறாங்க. ஸோ இப்ப நிலவுக்கு போறாங்க. போய் லேண்ட் ஆகறதுக்கே நிலவுல போய் அந்த ரோவர் சேர்றதுக்கே ஆகஸ்ட் 23 தான் போகுமாமா. 1 மாச டைம் ஆகுது. ஸோ அப்போ 1 மாச டைம் ஆகும்போது, இந்த ஸ்பேஸ் ஷிப்ஸ்ல இருக்கிறவங்களெல்லாம், அவங்கலாம் எப்படி நம்மள மாதிரி வந்து டிஃபனு, லஞ்ச், டின்னரு இப்படி சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா? அவங்களால இங்க நார்மலா நம்ம இருக்கிற மாதிரி, நார்மல் லைஃப் அவங்களால லீட் பண்ண முடியுமா? அந்த ஸ்பேஸ் ஷிப்ல? ஸோ அதாவது நம்ம பூமிய விட்டு கொஞ்ச தூரம் தான் மேல இருக்காங்க. அந்த அதாவது நான் இந்த பூமிய விட்டு வெளியில போகுறாங்க அப்படிங்கும்போதே, அவங்களால நார்மலான ஒரு லைஃப் வாழ முடியறது இல்ல. அவங்களுக்கு வேண்டிய போஷாக்கு எல்லாமே ஒரே ஒரு டேப்லெட் தான். அந்த டேப்லெட்ட வச்சுட்டு தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்றாங்க. அந்த ஸ்பேஸ்ல இருக்கும்போதே. இல்லைங்களா? அப்ப இந்த பூமிய விட்டு வெளியில போகும்போதே, நமக்கு ரொட்டீனான நம்மளுடைய உடல்னால அந்த ரொட்டீன ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது, அந்த ஆன்மீக உலகம் ஆன்மீக உலகம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு உலகம் தான் ஆன்மீக உலகம். அதே வந்து நான் புரிஞ்சுக்கணும், நான் ரியலைஸ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால முடியவே முடியாது. ஸோ அதுக்கு உண்டான பிராக்டிஸ் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணணும். பகவான் வந்து இந்த ஆன்மீக ஞானத்த நமக்கு குடுக்குறாரு. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு உண்டான அ பாசிபிலிட்டி தான் இந்த மனித உடல். ஸோ இந்த ஹியூமன் ஃபார்ம்ல தான் அட்லீஸ்ட் ஏதோ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரையாவது பண்ணலாம். முயற்சியாவது செய்யலாம். ஸோ அந்த முயற்சி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பிராக்டிஸ், அபியாசம் மறுபடியும் குடுக்குறாரு பாருங்க. பக்தி தொண்டின் பயிற்சியினால் இதனை அடைந்தவன், காலப்போக்கில் இந்த ஞானத்தை தன்னில் அனுபவிக்கிறான்.
பக்தி தொண்டினுடைய பயிற்சியினால் மட்டும்தான் இதைய அடைய முடியும் அப்படிங்கிறதையும் பகவான் வந்து இங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. வேற எந்த யோக முறை பத்தியும் சொல்லல. அஷ்டாங்க யோகமோ, இங்க வந்து ஆ வேற சித்திகள் எல்லாம் பெறதுனாலயோ, எதனாலயும் இந்த ஞானத்தை பெற முடியாது, அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்றாரு இல்லைங்களா? பக்தி தொண்டின் முயற்சியினால் இதனை அடைந்தவன் காலப்போக்கில் இந்த ஞானத்தில் தன்னில் அனுபவிக்கிறான். சோ அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் இந்த ஸ்லோகால தெளிவா சொல்லிட்டாங்க இல்லைங்களா? யாரு ஒருத்தங்க பக்தி தொண்டு செய்றாங்களோ, பக்தி யோகம் யாரு பண்றாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் இந்த உள்ளூர அந்த அனுபவம் கிடைக்கும். இந்த திவ்ய ஞானம் அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கும்? யார்னால அதைய அனுபவிக்க முடியும்? அப்படிங்கிறதும் இங்க நமக்கு தெளிவா சொல்றாரு. சோ அந்த பக்தி தொண்டு அப்படின்னா என்ன? ஞானமே எல்லா யோகங்களின் முற்றிய பழமாகும். ஃப்ரூட் எல்லா யோகங்களின் முற்றிய பழம். சோ அப்படின்னா அந்த மெச்சூர் ஃப்ரூட் வந்து ரைப்பன்டு ஃப்ரூட் எப்படி இருக்கும்? அவ்வளவு சுவையா இருக்கும் இல்லைங்களா? சோ அப்படிப்பட்ட சுவையானதுதான் இந்த பக்தி யோக முறை. சோ இந்த பக்தி யோக முறையில என்ன பண்ணணும்? என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? நம்மளுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சோ அந்த ஆத்ம ஞானத்த தான் பகவான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு குடுக்குறாரு. சோ தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம். ரிஷிகேன அதாவது நம்மளுடைய புலன்களை கொண்டு, புலன்களின் அதிபதியான ரிஷிகேஷர் பகவான் கிருஷ்ணருக்கு என்ன பண்ணணும்? சேவனம். சேவைகள் செய்யணும். சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா நம்மலாம் நம்மளுடைய உண்மையான நிலை என்ன? நம்மலாம் பகவானுடைய சேவகர்கள். So we are servants of Krishna. அதுதான் நம்மளுடைய உண்மையான நிலை. சோ நம்ம இதுல மட்டும் கிடையாது. பாகவதத்திலயும் குடுக்குறாங்க. சைத்தன்ய சரிதாமிர்தத்திலயும் சொல்றாங்க. வீரே ஜீவேர ஸ்வரூப போய் கிருஷ்ணேர நித்யதாஸ். அதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணர் மட்டும் தான் மாஸ்டர். மத்தவங்க எல்லாருமே வந்து சர்வன்ட்ஸ் தான். இந்த இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஆச்சாரியர்களும் நமக்கு ஒரு ஒரு இடத்துலயும் புரிய வைக்கிறாங்க. ஆச்சாரியர்கள் புரிய வைக்கிறது இல்லாம பகவானும் அதத்தான் சொல்றாரு. பக்தி தொண்டு செய்யறதுனால மட்டும் தான் இந்த ஞானத்தை அடைய முடியும். சோ இந்த லைஃப் டைம் வந்து ரொம்ப 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 கோடானு கோடி ஜென்மங்களா நம்ம கஷ்டப்பட்டு இந்த மனித உடல் கிடைச்சிருக்குது. சோ நம்ம இதுக்கு முன்னாடி 10,000 ஆண்டுகள் தவம் செஞ்சிருக்கலாம், தியானம் செஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய வந்து சேரிட்டி குடுத்திருக்கலாம், தானம் செஞ்சிருக்கலாம், நிறைய பேத்துக்கு சாப்பாடு போட்டிருக்கலாம், துணிமணி எல்லாம் குடுத்திருக்கலாம். சோ இதுக்கு முன்னாடி ஜென்மங்கள்ல நிறைய புண்ணிய காரியங்கள் செஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஏதோ ஒரு சுக்ருதி செஞ்சதுனாலதான் நம்ம வந்து இந்த உடல்ல நமக்கு இப்ப கிருஷ்ண கான்சியஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு ஆன ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதுவும் பக்தர்கள் மூலமா தான் நமக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கும். சோ அந்த பக்தர்கள் மூலமா இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. சோ இந்த வாய்ப்ப நம்ம வந்து நழுவ விடவே கூடாது. சோ நழுவ விட்டோம் அப்படின்னா நம்மளை விட முட்டாள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் லைஃப் இதை வந்து எவ்வளவு தூரம் பெஸ்ட் யூஸ் ஆஃப் பேட் பார்கெயின் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாத் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. சோ இந்த பேட் பார்கெயின எவ்வளவு தூரம் நம்ம பெஸ்ட்டா யூஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு பெஸ்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம பயிற்சிகள் நிறைய செஞ்சுதான் இந்த ஞானத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னும் பகவான் சொல்றாரு. சோ இந்த ஞானம் வந்து மற்ற ஞானங்கள மாதிரி நம்ம மெட்டீரியல் சயின்ஸ் மாதிரி எல்லாம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் பகவானுடைய திருவாயிலிருந்து வந்த ஞானம். சோ இந்த ஞானம் எப்படி பகவான் அப்பொழுது கற்றவரோ அதே மாதிரி அவர் வாயிலிருந்து வந்த இந்த ஞானமும் அப்பொழுது கற்றது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த அக்செப்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு இருந்தோம்னா ஒரு காலத்திலயும் நம்ம இதுக்கு வந்து செவிமடுக்கவே மாட்டோம். சோ 3 டைப்ஸ் ஆஃப் லிசனர்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 3 வகையான லிசனர்ஸ் கேட்கறவங்களே வந்து 3 விதமானவங்க இருப்பாங்களாமா. ஃபர்ஸ்ட் விதம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விதத்துல இருக்கிறவங்க நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேளுங்க கேளுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா
அது எல்லாமே காதுக்குள்ள போயிட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில வந்துரும். ஸோ அந்த 2வது விதமான லிசனர்ஸ் யாரு அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இது கிடைக்குதா? இந்த இன்ஃபர்மேஷன நம்ம வந்து மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமா? அதை ஷேர் பண்ணிக்கிறதுனால நான் வந்து நேம், ஃபேம், குளோரி சம்பாதிச்சுக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு காரணத்துக்காக அந்த விஷயத்த கேட்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க யாரு அப்படின்னா, 2ண்ட் டைப் ஆஃப் லிசனர்ஸ். ஸோ அவங்க எப்பேர்ப்பட்டவங்கன்னா, இந்த காது வழியா கேட்டு, இந்த காது வழியா வெளியில விட்டுருவாங்க. அவங்க தான் 2ண்ட் டைப் ஆஃப் லிசனர்ஸ். ஸோ 3rd டைப் ஆஃப் லிசனர்ஸ் யாரு அப்படின்னா, ம் அவங்க தான் காது வழியா கேட்கிற எல்லா விஷயங்களையும், இந்த காது வழியா வெளியில விடாம, இந்த காது வழியா ரிஃப்ளெக்ட் ஆயி வெளியில போகாம, அது ஹிருதயத்து வரைக்கும் எடுத்துட்டு போயி, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, புரிஞ்சு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்க தான் இந்த 3வது டைப் ஆஃப் லிசனர்ஸ். ஸோ இந்த 3வது டைப் ஆஃப் லிசனரா நம்ம இருக்கும்போது மட்டும் தான், நம்மளால இந்த ஞானத்த அறிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு பக்தி தொண்டு ரொம்ப அவசியம். ஸோ 2மே வந்து மியூச்சுவல் மியூச்சுவலான டெவலப்மெண்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எப்படி இதுல போட்டா இது ரைஸ் ஆனா இது ரைஸ் ஆகும். இது ரைஸ் ஆனா இது ரைஸ் ஆகும். இது குறைஞ்சா இது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி தான் இந்த ஞானமும், சேவையும். ஸோ இந்த சேவை நம்ம அதிகமா செய்ய செய்ய, பக்தி தொண்டு அதிகமா செய்ய செய்ய நம்மளுடைய மைண்ட் பியூரிஃபை ஆகும். இந்த ஞானம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஏற ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஞானம் நமக்கு உள்ள ஏற ஏற என்ன ஆகும்? நம்ம இன்னும் நம்மளுடைய நிலைமைய சரிவர புரிஞ்சிருந்து, பக்தி சேவைய இன்கிரீஸ் பண்ணுவோம். நம்மளுடைய டைம வந்து நம்மளுடைய நம்மளுடைய புலனின்பத்துக்காக இல்லாம, பகவானுக்கு சேவை செய்றதிலும், அவருடைய புலனின்ப திருப்திக்காகவும் நம்ம அந்த டைம இன்கிரீஸ் பண்ணுவோம். ஸோ இன்கிரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஞானம் நமக்கு வந்து இந்த மைண்ட் தெளிவாகும், இன்டெலிஜென்ஸ் தெளிவாகும். அதனால படிக்கிற ஞானம் எல்லாம் போய் உட்கார்றதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். சரி இல்லைங்களா? ஸோ அப்படிதான் நம்ம இந்த ஞானத்த அக்வயர் பண்ண முடியுமே ஒழிஞ்சு, நான் வந்து இந்த புக் எல்லாம் படிச்சுட்டேன். ம். இது எத்தனையோ முறை நான் கேட்டுட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா முடியாது. பக்தி தொண்டுனால மட்டுமே இந்த ஞானத்தினுடைய பலன அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதும் பகவான் இங்க ரொம்ப தெளிவா குடுத்திருக்காரு. ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம இன்னைக்கு பார்த்ததுல எதுவும் டவுட்ஸ், கமெண்ட்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குங்களா? இல்ல மாதாஜி, கிளியரா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஆல் கிரேஸ் டு ஷில்பா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி கேக்குறேன். எனக்கு திருப்பி சொல்றதுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. மறுபடியும் யாரோ சொன்னா, ஆமால்ல நம்ம அன்னைக்கு கேட்டோம். அவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் வருதே தவிர, திருப்பி அத சொல்றதுக்கு வரமாட்டேங்குது. எஸ் மாதாஜி. எல்லாத்துக்கும் எல்லா ஹரே எலிஜிபிலிட்டியும் இருக்குமான்னு தெரியல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரே நிமிஷம் மாதாஜி. ஒருத்தங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். சோ நமக்கு வந்து எப்படி பகவான் கிருஷ்ண உணர்வ வந்து எப்படி மத்தவங்க கிட்ட குடுக்க முடியுதோ அப்படி குடுக்கலாம். சோ நம்ம மத்தவங்க கிட்ட வந்து ஒன்லி பிரீச்சிங் மட்டும் தான், மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கறது மட்டும் தான் சேவை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். சோ நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட போய் ஒரு மாலை ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப நல்லது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கூட ஜெபம் பண்றதுக்கு அவங்களையே தூண்டலாம். அது மட்டும் இல்லாம இந்த புருஷோத்தம மாசம், இந்த மாசத்துல நெய் தீபம் காட்டுனீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படி அவங்கள வந்து எடுத்துட்டு வரலாம். சோ எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. புக்ஸ் குடுத்து அவங்கள புக்ஸ் படிக்க வைக்கலாம். சோ ஓகே ஒன்லி மாதாஜி. டீச்சிங் மட்டும் தான் அப்படிங்கிறது கிடையாது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பாகிரதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. செஷன் நல்லா இருந்தது. அது 3 டைப்ஸ் ஆஃப் லிசனர்ஸ் பத்தி சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. வெரி தேங்க்ஸ். நிறைய உண்மையிலுமே அந்த மாதிரி தான் இருக்காங்க. எனக்கு வந்து என்னன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா அதை நம்ம டிவோட்டி கிட்ட சொல்லிடுவேன். ஏன்னா சப்போஸ் ஞாபகம் இருந்தா கூட இன்னொரு நாள் அவங்க சொல்லுவாங்கங்கிற மாதிரி, ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுவும் சொல்லல அப்படின்னு சொன்னா அதை யாருக்காவது சொல்லிடுவேன். இப்ப வந்து போன வாரம் ஒரு கிளாஸ்ல கேட்டேன், இந்த புருஷோத்தம மாசம் வந்து அதிக மாசம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அதாவது ஹிரண்யகசிபு வந்து வரம் வாங்கும் போது இந்த 12 மாசத்துலயும் நான் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரம் வாங்குறாராம். சோ பக்தர் வந்து இப்படி அதனால வந்து
அதனால வந்து இந்த மாசத்தை அவர் வந்து அதுக்காகவே ஏற்படுத்தினாரு. தன்னுடைய பக்தன் வரம் கொடுத்துட்டான். அந்த வரத்துல இருந்து மீறக்கூடாது. ஆனாலும் அவளுக்கு ஒரு இது பண்ணணுங்கிறதுக்காக. அதனால இந்த பாயிண்ட் வந்து எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே நம்ம டிவோட்டிஸ் 4-5 பேருக்கு வந்து இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. புருஷோத்தம மாசம் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால இன்னைக்கு லிசனர் பத்தி சொன்னீங்க. உண்மையிலுமே நல்லா இருந்தது மாதாஜி. அந்த தேர்ட் லிசனர் என்னன்னு சொல்லுங்க. அதன்படி ஃபாலோ பண்றது இல்லையா? காது வழியா கேட்டு ஹிருதயத்துக்குள்ள உள்வாங்கி அதை பிராக்டிஸ் பண்றவங்க மாதாஜி. அதான் ஃபாலோ பண்றது. ஓகேங்களா? ஓகேங்க மாதாஜி. நல்லா இருந்தது ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. நேத்து டெம்பிளுக்கு ஈவினிங் போனீங்களா மாதாஜி? மாதாஜி இல்லைங்க மாதாஜி. நேத்து யாரோ ஸ்பீச் மாதாஜி ஏதோ சொன்னாரு இவரு பக்ததாஸ் பிரபுஜி. சத்குருதா பிரபுஜி. பக்ததாஸ் பிரபுஜி மாதாஜி நல்லா இருந்ததுங்க மாதாஜி. பக்ததாஸா? ஆமாங்க. அது யார் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க? இதுல வருமா மாதாஜி? யூடியூப்ல யூடியூப்ல பண்ணுவாங்க மாதாஜி, அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. நீங்க பண்ணா கொஞ்சம் நம்ம குரூப்ல போட்டு விடுங்க மாதாஜி. போடுறேன் மாதாஜி, கண்டிப்பா போடுறேன் மாதாஜி. நான் அவரும் காலையில போனேன். புருஷோத்தம மந்த்னுடைய க்ளோரிஸ் பத்தி பேசியிருக்காரு. புருஷோத்தம மந்த்னுடைய சரி சரி. இம்பார்ட்டன்ஸ் பத்தி ஓகே பேசியிருக்காரு மாதாஜி நேத்து. போடுறேன் ஓகே மாதாஜி குரூப்ல. ஓகேங்க மாதாஜி. வந்தா போடுங்க மாதாஜி. 29th வருவீங்களா மாதாஜி? வரேங்க மாதாஜி. சரி ஓகே ஓகேங்க மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஆல் க்ளோரிஸ் டு ஸ்ரீல ஹரே பிரபு. கிருஷ்ணா. சோ நம்ம தேங்க்யூ புருஷோத்தம தேங்க்யூ மாதாஜி. பிரேயர்ஸ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா.